மோகனசுந்தரம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது பேசுகிறதுக்கு என்ன வார்த்தைகள் எனக்கு வரமாட்டேங்குது இப்போதைக்கு. எங்கள் ஆசிரியர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மேடம்லாம் எனக்கு எஸ்எல்எஸ் மேடம் வந்து அவங்க குறிப்பாக ஒரு இன்சிடெண்ட்டு. மேடம் வந்து நான் பின்னாடி எப்போவும் லாஸ்ட் டெஸ்கில் உட்காந்துருப்பேன். ஒரு நாள் அவங்க மேடம் கிளாஸ் நடத்திக்கிட்டே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க என்னைய. நான் பின்னாடி என்ன உட்காந்து நேரத்தை கிடச்சிட்டு இருந்தேன். கடைசியில் உடனே என்னப்பா மோகனசுந்தரம் முன்னுக்கு வராது ஐடியாவே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அன்னையிலேருந்து நான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காரதே இல்லை. திருப்பி செகண்ட் பெஞ்சுக்கு வந்துட்டேன். அதே மாதிரி அவங்க வந்து என்னை வந்து அடிக்கொருக்கா வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நான் என்னை படிப்பை அவங்க சொல்லிக் கொடுத்த அவங்க நடத்தின அவங்க பாடம் நடத்த ஆரம்பித்தாங்கன்னா நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேன். அவங்க நடத்துகிற மட்டும்தான் என் ஞாபகத்தில் வரும். அதே மாதிரி அவங்க நடத்தின எல்லா சப்ஜெக்டும் அந்த செமஸ்டரில் அப்படியே பாஸ் ஆகிருப்பேன். அவங்க வந்து என் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணதுனால எனக்கு அந்த படிப்போட முக்கியத்துவம் தெரிஞ்சு அன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி செந்தில் சார் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தார் எங்களுக்கு. தேர்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர்லேருந்து நான் இல்லை. நான் வந்து ஒரு நாள் இதை படிச்சுட்டு வாங்க, நாளைக்கு வந்து எழுதி காமிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஒரு பெரிய டெரிவேஷன் வரும் மேக்ஸில். அதை நான் ஒரு 5-6 பேர் மறுநாள் எழுதணும், எல்லாருமே எழுதணும். மறுநாள் பேப்பர் கொடுத்தாரு. நான் வந்து ஒரு 3 மார்க்கோ 4 மார்க்கோ எனக்கு போட்டிருந்தார். உடனே ஒரு 5-6 பேர் எழுந்துச்சு நின்னோம். எல்லாம் ஸ்டாண்டப் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் உடனே எல்லோரும் எழுந்துச்சு நின்னோம். நீங்கள்லாம் போய் பிரின்ஸ்பால்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வாங்க அந்த பேப்பரை காமிச்சு அப்படின்னாரு. அவர் சும்மா சுபாஷ் சந்திர போஸ்ன்னு ஒரு இவர் இருப்பார். அவர் கிட்டே போக முடியாது, நாங்கள்லாம் யாருமே போக மாட்டோம். அவர் பேரை சொன்னால் எல்லாம் நடுங்குவோம். உடனே நான் கிட்டே போனேன். சார் நாளைக்கு எழுதி காமிச்சிட்றேன் அப்படின்னு சொன்னேன். சரி சரி போய் நாளைக்கு மறக்காமல் வந்து எழுதி காமிக்கணும் அப்படின்னாரு. உடனே நான் 4 மார்க் போட்டிருந்தார் எனக்கு. சார் என்ன சார் 4 மார்க் 0 போட்டு விட்டார். சார் இந்த ஃபார்முலா எழுதுனா ஒரு 4 மார்க் 5 மார்க் சொன்னார். ஃபார்முலா மட்டும் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 4 மார்க் 5 மார்க் போட்டுருவாங்க அப்படின்னாரு. உடனே நானும் அதை எழுதிருந்தேன். சார் அது ஒரு 4 மார்க் போட்டிருக்கீங்க, 0 மார்க் போட்டிருக்கீங்க, இந்த ஃபார்முலாக்காச்சும் மார்க் போடுங்க சார் அப்படின்னாரு. உடனே 4 மார்க் எடுத்தாலும் ஒன்று தான், 0 எடுத்தாலும் ஒன்று தான்ப்பா அப்படின்ட்டாரு. அப்புறம் அதே மறுநாள் போய் நான் படித்து அந்த டெரிவேஷன் மேக்ஸை மறுநாள் எங்கள் 6 பேர்த்துக்கு வச்சார். நான் திருப்பி எழுதி காமிச்சேன். மறுநாள் வந்து 96 மார்க் போட்டிருந்தார் அதில். உடனே சார் என்ன சார் 96 போட்டிருக்கீங்க, 100 அவுட் ஆஃப் 100 போட வேண்டியதானே அப்படின்னேன். 96 எடுத்தாலும் ஒன்று தான்ப்பா, 100 அவுட் ஆஃப் 100 எடுத்தாலும் ஒன்று தான்ப்பா அப்படின்னாரு. அன்னையிலிருந்து படிப்பை வந்து நான் திரும்பி பார்க்க ஆரம்பித்தேன். நம்ம மேலே ஆசிரியர்கள்லாம் இவ்வளோ கவனம் செலுத்துகிறாங்க, நம்ம அதை கவனம் செலுத்தாமல் நிறைய பேர் இருக்கோம். ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரே சொல்ல வேண்டிய ஒன்று தான், நீ படின்னு சொல்ல தேவையில்லை. நம்ம பசங்களை உங்கள் வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னு மட்டும் கவனிக்க சொல்லுங்கள். அவன் வந்து அது வந்து ஒரு இன்டர்வியூவில் யூஸ் ஆகும். அவனோட அந்த வேர்டு வந்து ஒரு வாத்தியார் நடத்துகிறாருன்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவார். அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்மளோட இன்டர்வியூவில் யூஸ் ஆகும். படிப்புக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, என்றைக்கோ ஒரு இன்டர்வியூவில் கேட்பாங்க, அதான் யூஸ் ஆகும். அதனால் நம்ம பிள்ளைகளையும் அதே மாதிரி வளர்க்கணும். படின்னு சொல்லி சும்மா அவங்கள போட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து அவங்களோட நம்ம சேர்ந்து நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம். நம்ம பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அவங்களோட கவனத்தை சிதற விடாமல் செய்யணும், அதுதான் முக்கியம். எல்லாருக்கும் வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.